என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. தேர்தல்ல போட்டியிட பயிற்சி கட்டாயம். அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ். இது தமிழ்நாட்டினுடைய புதிய RSS பயிற்சி மையமா? பாஜகவிலிருந்து விலகி புதிய அரசியல் பயணத்தை தொடங்கி இருக்கக்கூடிய அண்ணாமலை இப்போ தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல ஒரு பெரிய விவாதத்தை தூண்டிருக்காங்க. புதிய அரசியல், புதிய பாதை, புதிய இயக்கம் அப்படின்ற முழக்கத்தோட களமிறங்கி இருக்கக்கூடிய அண்ணாமலை தன்னுடைய கட்சி சார்பா தேர்தல்ல போட்டியிடுறவங்க யார் அப்படின்ற தீர்மானிக்கிறதுல ஒரு அதிரடி நிபந்தனையை விதிச்சிருக்காங்க. அதை பற்றி விரிவா பார்ப்போம். இனி அண்ணாமலையோட இயக்கத்துல தேர்தல்ல சீட் வாங்கணும் அப்படின்னா அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்ற மையத்துல முறையா பயிற்சி பெற்றிருக்கணும். இந்த அரசியல் பயிற்சி மையம் குறித்த அறிவிப்பு தான் தற்போது தமிழ்நாட்டு அரசியல்ல பெரும் புயலை கிளப்பியிருக்கு. ஏன் இந்த அறிவிப்பு இவ்வளவு சர்ச்சையாச்சு? நல்ல விஷயம் தானேப்பா. அரசியல் பின்புலம் இல்லாத ஒருத்தர் மக்களுக்காக சேவை செய்ய வரும்போது அந்த அரசியலை பற்றி இந்த பயிற்சி மையம் மூலமா தெரிஞ்சுக்கிறதும் நல்லது தானே. ஆனா அரசியல் விமர்சகர்கள் இத RSS அமைப்புடைய பாணியா ஒப்பிடுறாங்க. RSS அமைப்புல சேர இருக்கிறவங்க அவர்களுடைய பயிற்சி முகாம்ல கட்டாயம் பங்கேற்கணும். அப்படி பயிற்சி பெறுபவர்களுக்கு மட்டும்தான் பொறுப்புகள் வழங்கப்படும். அரசு கட்டமைப்புல பதவிகளுக்கு அவர்களே முன்னிலையும் படுத்தப்படுவாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்றுதான். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூட கடந்த ஆண்டு இந்த நடைமுறையை பற்றி பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. தாமாகவே பாஜகவிலிருந்து விலகி புதிய பாதையை தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அண்ணாமலை தான் RSS பயிற்சியில இருந்தவர் அப்படின்றத தாண்டி இப்போ அதே பாணிய தன்னுடைய சொந்த இயக்கத்திலையும் கொண்டு வராங்க. இது ஒரு புதிய மாற்றமா அல்லது அப்துல் கலாம் சென்டர் அப்படின்றது மறைமுகமா தமிழ்நாட்டிற்கான ஒரு RSS பயிற்சி மையமா உருவெடுக்குமா அப்படின்ற கேள்வி சமூக வலைதளங்கள்ல எழ தொடங்கியிருக்கு. இன்னொரு பக்கம் பாஜகவுடனான கருத்து வேறுபாடுகளால மட்டுமே அண்ணாமலை இந்த முடிவை எடுத்தாரா அல்லது இந்த அதிரடி மாற்றத்திற்கு பின்னணியில வேறு ஏதேனும் அரசியல் வியூகங்கள் இருக்கிறதா அப்படின்ற விவாதமும் சூடுபிடித்திருக்கு. இதுவரைக்கும் 1.5 லட்சம் பேருக்கும் மேல அந்த இயக்கத்துல இணைந்திருக்கிறதாகவும் தகவல் கசிந்திருக்கக்கூடிய நிலையில அண்ணாமலையோட இந்த பயிற்சி மையம் அரசியல் களம் எத்தகைய மாற்றத்தை சந்திக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்ததா நம்ம பார்க்கணும். இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.